கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது உபாகமம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு அன்பும் உண்மையுமுள்ள தேவன் என்பதே. எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேலர்களை கர்த்தர் விடுதலையாக்கி அவர்களை வாக்குத்தத்த கானான் தேசத்திற்கு வழிநடத்தும்படியாக மோசேயை தெரிந்து கொண்டார். இப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கானான் தேசத்திற்குள் பிரவேசிப்பதில்லை, ஆகையால் உன்னுடைய ஸ்தானத்தில் யோசுவாவை தலைவனாக ஏற்படுத்த வேண்டும் என்கிறார். கர்த்தருடைய இந்த வார்த்தைக்கு மோசே கீழ்ப்படிந்தான். மோசே இஸ்ரவேலர்களை எல்லாம் தன்னிடத்தில் கூடி வரச் செய்து அவர்களிடம் கர்த்தர் செய்த அற்புதங்களையும் அதிசயமான செயல்களையும் அவர்களுக்கு சொல்லி நினைப்பூட்டினான். தேவனுடைய வழிநடத்துதல், தேவனுடைய உதவி, தேவனுடைய பிரசன்னம் எப்படியாகெல்லாம் நம்மை சூழ்ந்து கொண்டது, நடத்தினது என்பதையெல்லாம் அவர்களுடைய நினைவுக்கு கொண்டு வருகிறான். இஸ்ரவேலர்களை கர்த்தர் காப்பாற்றினது அவர்கள் மிக பெரிய இனம் என்பதற்காக அல்ல. கர்த்தர் அவர்கள் மேல் வைத்த அன்பினால்தான் அவர்களை விடுதலையாக்கி ரட்சித்தார் என்பதை உறுதியாக மோசே எடுத்து சொல்லுகிறான். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலர்களின் முற்பிதாக்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படிதான் அவர் உங்களை கானான் தேசத்திற்கு கொண்டு போகிறார் என்றான். பிரியமானவர்களே, கர்த்தர் மிகவும் அன்புள்ளவர். அதனால்தான் அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்முடைய சுயநீதி, நம்முடைய நன்மையான செயல்களினால் அவர் நம்மை காப்பாற்றவில்லை. நம்மை கர்த்தர் ரட்சித்ததும் ஆசீர்வதித்ததும் அவர் நம்மீது வைத்த அன்பினால்தான். அது மட்டுமல்லாது, வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன், தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் கர்த்தர் நம்முடனே கூடவே இருக்கிறார். ஆகையால் நாம் விசுவாசத்துடன் முன்னடப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, எங்களை உண்டாக்கினது மட்டுமல்லாது எங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறீர். உண்மையுள்ள தேவனாகிய நீர் உம்முடைய வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு நிறைவேற்றுகிறீர். உமக்கே என்றென்றும் மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.